ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கு ஒரு ஃபோன் வரவும் அது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சீனுவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு. அதை மாயா கிட்ட போலீஸ்காரங்க சொல்லவும் இது கேட்டதுமே மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பார்த்தோம்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. அப்போ மாயா இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா சீனுவை லாக்கப்பில் அடைச்சி வச்சுருக்கவும் உடனே மாயா சொல்கிறாங்க, சார் மன்னிச்சிருங்க சார், அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும், இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, அங்கே இந்த மாதிரிக்கெல்லாம் கலாட்டா பண்ணியிருக்கிறாரு அந்த கடையில், அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா சொல்றாங்க, அவர் மேலே எந்த புகாரும் நீங்கள் பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மேடம், இவர் பண்ணின வேலைக்கு புகார் தான் வச்சிருக்கணும், ஆனால் குரு சார் தான் ஃபோன் பண்ணி இவர் மேலே எந்த புகாரும் போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ரகுராம் சாருக்கும் இந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டாம்னு சொன்னார். அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன் அப்படிங்கவும் உடனே மாயா அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சீனு எதையோ சொல்லி உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அவர் பார்த்தோம்னா சீனுவை வெளியே விடவும், அப்போ மாயா ஓடி போய் சீனுவை போய் பிடிக்கிறாங்க. ஏன்னா சீனு சுயநினைவே இல்லாத மாதிரிக்கு அவங்க என்னெல்லாமோ வளரிக்கிட்டு கீழே விழற மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏன்டா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது, அவருக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த பிரச்சனையில் அவன் மாட்டிக்கிட்டான், அதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், மற்றபடி அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு மாயா சீனுவுக்காக பேசிட்டு இருக்கும்போது, ஆனால் சீனு மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த, நான் எங்கே போனாலும் அங்கே நின்றுவியா என்ன, உன்னால் எனக்கு பெரும் தொல்லையாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏன்டா சீனு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனுவை பார்த்து கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஏதோ கார் சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டதுமே உடனே மாயா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம பார்த்ததுமே, ஐயோ இவர் எதுக்காக இங்கே வந்திருக்கிறாரு, பெரியப்பா நம்மளை பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், சீனு இருக்கிற நிலைமைக்கு பார்த்துட்டாக்கி அவரால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க சீனுவை கூட்டிகிட்டு போய். அப்போ ரகுராமும் சிவாவும் வராங்க. உடனே அவர்கிட்ட ரகுராம் கேட்குறாங்க, அம்மா சீனுவை நீங்கள் கைது பண்ணி அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் அப்படிலாம் இல்லைன்னு போய் சொல்லியிருந்தாரு. இல்லை, அந்த கடையில் அவன் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க, அதனால தான் நீங்கள் அழைச்சிட்டு போனதாகவும் சொன்னாங்க, அதனால தான் அங்கே கேட்கறதுக்காக அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் நடக்கல சார் அப்படின்னு அவர் போய் சொல்லியிருந்தாரு மாயா கேட்டுக்கொண்டதுனால. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயா என்ன பண்ணதுக்குன்னு தெரியல, சீனுவால ரகுராம் பெரியப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா சீனு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏய் மாமா வந்திருக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும், அப்போ மாயா சத்தம் போடாத, நம்ம இங்கே இருக்கிறது பெரியப்பா பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், சத்தம் போடாத அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சீனு கத்திக்கிட்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மாயா சீனுவுக்கு முத்தம் கொடுத்துருந்தாங்க. உடனே சீனு அப்படியே சத்தத்தை நிறுத்திருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ சீனுவை நீங்கள் இங்கே அழைச்சிட்டு வரலான்னு கேட்கும்போது, இல்லை சார் நாங்கள் அழைச்சிட்டு வரல அப்படின்னு அவரும் மாயாவுக்காக உதவி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமும் சிவாவும் அங்கேருந்து கிளம்பி போனதுமே மாயா சீனுவை அழைச்சிட்டு அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரி மேடம், பரவாயில்ல, உங்கள் குடும்பத்தில் இதுவால பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இன்னொரு தடவை அவர் இந்த மாதிரிக்கெல்லாம் நடக்க விடாமல் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் மாயாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சீனுவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ சீனு பார்த்தோம்னா மாயா முத்தம் கொடுத்ததே நினச்சிக்கிட்டே வராங்க. என்ன மாயா எனக்கு கிஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் பேசாமல் வாரியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி மாயா சீனுவை போட்டு திட்டுறாங்க. என்ன மாயா, என்னை இப்போ கூட நீ திட்டிக்கிட்டு தான் இருப்பி அப்படிங்கும்போது, நீ பண்ணின வேலைக்கு உன்னை திட்டாமல் என்ன பண்ணுறதுக்கு, பெரியப்பா மட்டும் உன்னை இந்த நிலமையில பார்த்துருந்தாரு, அவர் உன்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வழக்கம் போல் சீனுவை யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ சிவா உடனே பத்மாவை கூப்பிடவும் உடனே பத்மா வராங்க. சிவா கேட்குறாங்க, அம்மா சீனு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியலையே அப்படின்னு பத்மா சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க மாயா நிற்கவும் அவனை மாயாட்ட கேட்குறாங்க, சீனு வந்துட்டானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சித்தப்பா சீனு வந்துட்டான், தூங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அவனை உடனே வெளியே கூப்பிடு அப்படின்னு ரகுராம் சொல்லவும் உடனே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சீனு இருக்கிற நிலைமைக்கு இப்போ வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா அப்புறமா எல்லா விஷயமே தெரிஞ்சிருமா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் சொல்லுவாங்க, சீனுவை இப்போ வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ராத்திரி ஆனாலே சீனுவை நான் பார்க்குறதே கிடையாது, அப்படியே நான் பார்க்குறதுக்காக போனாலும் இவன் என்னை பார்க்க விட மாட்டேங்கிறா, என் பையனை பார்க்க விடாமல் தடுக்கிறதுக்கு இவ யார், இப்போ போய் நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அவங்க சீனுவை கூப்பிடுறதுக்காக அவங்க ரூமுக்கு போகவும் மாயா தடுக்கிறாங்க. வழக்கம் போல், நீ என்னடி எப்போ பார்த்தாலும் என் பையனை பார்க்க விடாமல் நீ தடுத்துக்கிட்டு இருக்க,
இருக்கிற, ஒழுங்கு மரியாதை தள்ளுறியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, இல்லத்த அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை தள்ளிக்கோ, எப்போ பார்த்தாலும் சரி தான் என் பையனை பார்க்கணுன்னு சொல்லி வந்தாக்கி இவன் உடனே என் பையன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு பார்க்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மாயாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பார்த்தோம்னா அவங்க ரூம் கதை திறந்துக்கிட்டு சீனுவை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா சீனு சுயநினைவே இல்லாமல் எதையோ உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையை பார்த்ததுமே பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சீனு உனக்காட அந்த நிலைமை அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிவா வந்து அங்கே ஓடுறாங்க. சிவா வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க நல்லா வந்து ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இவன் இப்படி தான் தினசரி வந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்போ அன்னைக்கு வந்து அந்த கடையில் கலாட்டா பண்ணினது இவன் தானா, கதிர் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சீனு தான் அன்னைக்கு கலாட்டா பண்ணுனா, கதிர் வந்து சீனுவை அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் போனா, கதிர் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம் வந்து பார்க்குறாங்க மாயாவை. உடனே மாயா சொல்கிறாங்க, ஆமாம் பெரியப்பா அன்னைக்கு கதிர் வந்து இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ணலை, அவன் ரொம்பவே நல்லவன் பெரியப்பா, சீனு தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுனா, அவனை வந்து அவன் கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் நான் கதிரை வந்து நான் அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ ஜானையை கேட்குறாங்க, மாயா என்னதான் மாயா நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து மாயாவால் எதுவுமே பேசாமல் முடியாமல் இருக்கிறாங்க. உடனே பத்மா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கான இவா தான், இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அன்னைக்கே என் பையன் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறான், என் பையனோட வாழ்க்கையை இவ தொலைச்சிட்டால, இது எல்லாத்துக்கான இவா தான், என் பையன் மட்டும் சாருவை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் வாழ்க்கையை வேற மாதிரிக்கு இருந்திருக்கும், இவன் என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னையிலேருந்து என் பையனோட வாழ்க்கையே போச்சுது, அந்த சோகத்தை மறைக்கிறதுக்காக தான் என் பையன் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா மேலேயே பழி போட்டு பேசிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அங்கேருந்து மணி வராங்க. அப்போ பத்மா கிட்ட சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் வந்து உன் பையன் தாண்டி, மாயா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் உங்கள் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படிங்கும்போது, ஆமாண்டி என் மருமகளை இப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தான், அங்கே குடவுனில் இந்த மாதிரிக்கு நெருப்பு பிடிச்சிருக்குது, இதனால 50 லட்ச ரூபா அங்கே துணி எல்லாமே வந்து இது நாசமாயிருக்குது, அதை சேட்டுக்காரனுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவன் கொடுக்க முடியாமல் இந்த மாதிரிலாம் அவன் தவிச்சிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை மாயா 50 லட்ச ரூபா பணத்தை கொண்டு சேட்டுக்கார்ட்ட கொண்டு கொடுத்துருக்குறா, ஆனால் அந்த பணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு சீனு வந்து மாயா கிட்ட திருப்பி கொண்டு கொடுத்துருக்குறான். அப்போ சீனுவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மாயா உதவி தான் பண்ணியிருக்கிறா, இந்த விஷயம் வந்து வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா, ஆனால் இவன் தான் வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து மாயாவை போட்டு அவமானப்படுத்தியிருக்கிறான், இந்த விஷயம் எல்லாமே இப்போ சேட்டுக்காரன் என்கிட்ட வந்து இப்போ தான் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க, என்ன மாயா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு அப்படிங்கும்போது நான் எப்படி பெரியமா நான் சொல்லுவேன், ஏற்கனவே அவன் வந்து பல சிக்கல்ல இருந்து இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருந்தான், திரும்பவும் அந்த மாதிரிக்கு அவன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவனை யாருமே மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சீனுவுக்காக மாயா எந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி பத்மா வந்து இப்போ மாயாவை புரிஞ்சுப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.